இவர் கட்சியை இவர் வளர்க்கறதுக்கு நம்ம ஊர் செலவெல்லாம் பண்ணிட்டு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டு ஆபீசர்ஸோட நேரத்தெல்லாம் வீணாக்கி நாட்டுல இருக்கிற 1008 பிரச்சனையில இந்த அருண்ராஜ் சொல்றதையும் விஜய் சொல்றதுக்கும் எல்லாரும் வேலை பார்க்கணுமா? அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க, நீங்க உங்க கட்சியை வளர்த்துக்குங்க. ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவங்க இப்படி அன்ரூலியா நடந்தா யாரு பொறுப்பேற்பு இருந்தானே கேள்வி. இப்ப நீங்க டிஜிபி எப்படிங்க பதில் சொல்வாரு இதுக்கு? அவர் என்ன சொல்வாரு? கோர்ட்ல மேட்டர் இருக்குங்க, நீங்க எஸ்ஓபி போட்டாதான் இனிமேல் அதெல்லாம் பேச முடியும், கோர்ட்டே அப்படி சொல்லிருச்சு, கவர்மெண்ட் கோர்ட்ல அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்கு, இனி எஸ்ஓபி போட்ட பிறகுதான். எவ்வளவு காலமாக அரசியல் செய்யற எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல அன்புமணி அவர்களோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு மெயில போடுறீங்க, அதுக்கு இந்த மாதிரி பதில் வந்தா என்ன சொல்லுவாரு இதே அருண்ராஜ்னா, விஜய் வரக்கூடாது என்பதை இந்த அரசு விரும்புகிறது, விஜய் பார்த்து பயப்படுகிறது அப்படிதான் சொல்லுவாங்க. தேர்தல்ங்கிறது மகத்தான யுத்தங்க. அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு அகட சாமர்த்தியம் வேணும். களத்திலேயே தொடர்ந்து இருந்தா தான் அந்த கான்டாக்டே டெவலப் ஆகும். எங்கேயோ ஒருத்தர் கரூர்ல உட்கார்ந்துட்டு அதெல்லாம் டெவலப் பண்ண முடியாது.